கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மையே வெறுமையாக்க அழைக்கும் குருத்தோலை ஞாயிறு. யோவான் 12 அதிகாரம் 12 முதல் 15 முடிய வசனங்கள். மறுநாள் திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசானா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, இஸ்ரவேலின் அரசர் போற்றப் பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார். மகளே, சீயோன், அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று மறைநூலில் எழுதியுள்ளதற்கேற்ப அவர் இவ்வாறு செய்தார். பிரியமானவர்களே, இயேசு எருசலேம் நகருக்குள் வெற்றியின் அரசனாய் பவனி வந்த நிகழ்வே குருத்தோலை ஞாயிறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்தபோது மக்கள் ஒலிவ மர கிளைகளை வெட்டி அதை வெற்றியின் சின்னமாக தரையில் விரித்து இயேசுவை வரவேற்றனர். இயேசு எருசலேம் நகருக்குள் நுழையும் போது கழுதை மீது ஏறி வந்தார். அன்றைய யூத சமுதாயத்தில் கழுதை என்பது புற இனத்தாரின் அடையாளமாக, மதிப்பற்ற விலங்கின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அரசர்கள், பணக்காரர்கள் குதிரை மீது செல்வார்கள். ஆனால் வெற்றி வீரனாக இயேசு எருசலேமுக்குள் வரும்போது கழுதை மீது அமர்ந்து வருகிறார். இயேசு அமைதியின் விலங்காயிருக்கிற கழுதை மீது வருவதன் மூலம் அடுத்தவர்களை அழிக்க மன்னனாக வரவில்லை, தன்னையே அழித்து உலகை விடுவிக்க வந்துள்ளார். தன்னையே வெறுமையாக்கி சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு எருசலேம் நகருக்குள் நுழையும் போது அங்கிருந்த மக்கள் தாவீது மகனுக்கு ஓசானா என்று வாழ்த்தினார்கள். இயேசுவை அரசனாக பார்த்தார்கள். ரோமானியரின் ஆட்சியிலிருந்து, அடிமை நிலையிலிருந்து நம்மை மீட்பார் என்று கருதினார்கள். இயேசுவுக்கு தான் அரண்மனையில் வசிக்கப் போவது இல்லை, அரியணை ஏறப்போவதும் இல்லை என்று தெரிந்திருந்தது. தன்னுடைய அரண்மனை, அரியணை எல்லாம் சிலுவை மரம்தான் என்று இயேசு உணர்ந்திருந்தார். இயேசு நகருக்குள் நுழைந்தபோது தங்களிடமிருந்த உடைகளை தரையில் விரித்து அவரை அழைத்துச் செல்கின்றனர். அரசர்கள் வரும்போது கம்பளம் விரித்து வரவேற்பது வழக்கம். அதுபோல இயேசுவை வரவேற்கின்றனர் மக்கள். அதே நேரத்தில் இயேசு அரண்மனைக்கு அல்ல, கல்வாரி மலைக்கு தான் செல்ல போகிறேன், தன்னுடைய உடைகளை கூட எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்று அறிந்திருந்தார். இயேசு துன்பத்தை கண்டு ஓடி ஒளியவில்லை. தான் கொண்ட லட்சியத்திற்காக, தான் கொண்ட நோக்கத்திற்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அழுது புலம்பி தள்ளவில்லை. ஆனால் அவைகளை சந்திக்க கழுதை மீது ஏறுகிறார். துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டார். நாமும் இன்றைய நாளில் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது அவற்றை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்வோம். நம்மையே வெறுமையாக்கி மற்றவர்களை அன்பு செய்வோம். துன்பங்களை தாங்க தூயவர் துணிச்சலுடன் பயணித்தது போல நாமும் இயேசுவின் துணையோடு துணிந்து நடப்போம், தடைகளை உடைப்போம். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று துன்பங்களை துணிந்து கடக்க, அவற்றை பொறுமையோடு சகித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.